வணக்கம் தீபக். இன்னைக்கு நம்மளோட மொதல் பாட்காஸ்ட்டு. நீங்களும் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இது வந்து நம்ம இந்த சேனல் வந்து மெயினாக நம்ம வச்சுருக்கிறதுக்கு வந்து பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்ட ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லாட்டி இப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளே சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி சில பிஸ்னஸ்ங்கள்லாம் ரன் ஆகிட்டே இருக்கும், நல்லா சிறப்பாகவே ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்காது அவங்களுக்கு. இது அடுத்த கட்டமாக நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போகணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. சில பேர் புதுசாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி அதை கொண்டு வந்து எப்படி நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறதுலாம் ஒரு யோசனையில் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உதவுறதுக்காக நம்ம வந்து அதுக்கான எக்ஸ்பர்டிஸை கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய சேனலுடைய எண்ணம். அதுக்காக வந்து இப்போ மொதல் தடவை நம்ம இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை ஒருத்தங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த ரோட்டில் போகும்போது அந்த பிஸ்னஸை பார்த்தா உண்டு, ஒரு கடையோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ பார்த்து நிறுத்தினா உண்டு. பட் அநேகமான பேர் அப்படி பண்ணுறதில்ல. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கே போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போ எனக்கே ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எந்த டாக்டர்கிட்ட போகிறேங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறேன்னு தவிர, ரோட்டில் போகும்போது ஒவ்வொரு டாக்டராக தேடி பார்த்துட்டு போகிறதில்ல. அதுக்கு இப்போது ஒரு கடையாக இருக்கட்டும், துணி கடையாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அதை நோக்கி நான் போகணுன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுளில் போயிட்டு மேப்பில் அந்த மாதிரி பிஸ்னஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டோ அந்த மாதிரி துணி கடையோ எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ அதை நோக்கி போகிறாங்க. ஸோ இந்த வீட்டில் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எங்கள் டாக்டர் இருக்காங்க, வீட்டு பக்கத்தில் சலூன் எங்கே இருக்குது, வீட்டு பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் எங்கே இருக்குது, வீட்டு பக்கத்தில் கார் வாஷ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்க்குறாங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள இயல்பு. உலகம் ஃபுல்லாக, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக உள்ள இயல்பு. இதில் நிறைய பேருக்கு வந்து அந்த கூகுள் மேப்பில் போய் எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும். இந்த பிஸ்னஸ் போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி தேடினாங்கன்னா என்னுடையது கூகுள் மேப்பில் எப்படி கொண்டு வரணுங்கிறது ஒன்று, கொண்டு வந்த கூகுள் மேப்பில் எப்படி டாப்பில் கொண்டு வரணுங்கிறது ஒன்று. அது நூற்றுக்கணக்கான பிஸ்னஸாக இருக்கலாம். அதில் வந்து என்னோடது டாப்பில் கொண்டு வரணும். டாப் வந்து நம்ம பின்னாடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து கூகுள் மேப்பில் என்னோடய பிஸ்னஸ் தெரியணும். அப்போ பிஸ்னஸ் எப்படி தெரியும்? கூகுள் மேப்பில் எந்த லொக்கேஷனில் காமிக்கும், அதோடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அது போக பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் இருக்கும், அதனுடைய டீட்டெயில் இருக்கும், என்ன டைமில் ஓப்பன் பண்ணுது, என்ன டைமில் க்ளோஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்களை ஒருத்தர் எப்படி தன்னுடைய ஃபஸ்ட் டைமாக அவரோட பிஸ்னஸை உள்ளே வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் கூகுளில். இதுக்கு கரெக்டான நபர் நீங்கள் தான். நீங்கள் இதை வந்து பல வருடங்களாக பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இது எப்படி பண்ணணும், இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இந்த விஷயங்களே தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே சார். இப்போது எல்லாக்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். முதல்ல ஒரு பிஸ்னஸ் நம்ம லிஸ்ட் பண்ணணும்னா கூகுள் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. அதாவது நான் சொல்கிறதுனா ஜிமெயில் அக்கௌண்ட், ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. இருந்தால் மட்டும் தான் நம்மளால் லிஸ்ட் பண்ண முடியும். என்ன பண்ணணும்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணி முடிச்ச பிறகு business.google.com அந்த வெப்சைட்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்குள்ளே போன உடனே என்ன கேட்கணும்னா ஆட் பிஸ்னஸ்ன்னு சொல்லி கேட்கும். ஓகே. ஸோ நம்ம ஆட் பிஸ்னஸ் கொடுத்துருவோம். ஆட் பிஸ்னஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா பிஸ்னஸ் நேம் கேட்கும். நம்ம பிஸ்னஸ் நேம் நம்ம போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் நம்மளோட பாட்காஸ்ட் பிஸ்னஸையும் போடுறேன் வச்சுக்கோங்க. எஸ்எஃப்ஐ பாட்காஸ்ட்னு போடுறேன். என்ன கேட்டகரின்னு சொல்லி கேட்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ கூகுள் பிஸ்னஸுக்குள்ளே அது பேர் என்ன சொன்னீங்க? அது கரெக்டான வெப்சைட் சொல்லுங்கள். கூகுள் business.google.com. ஓகே. அப்படி போடலாம். இல்லாட்டா கூகுள் மை பிளேசஸ்ன்னு சொல்லி கூகுளில் போட்டாலும் சரி, அதனுடைய யூஆர்எல் போயிடுவோம். இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இமெயில் ஐடியில் லாகின் பண்ணிடலாம். அதில் போயிட்டு நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் அப் பண்ணி ஒரு ஜிமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் போயிட்டு லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆட் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதில் கொடுத்துட்டு என்ன விதமான பிஸ்னஸோட நேமு கேட்குது. அது என்ன நேம், உங்களோட ரெஜிஸ்டர்ட் நேம், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்லேயோ இல்லாட்ட வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் லைசன்ஸில் இருக்கக்கூடிய நேமை என்ட்ரு பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் நம்ம அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிடலாம். அது எப்படி என்ட்ரு பண்ணுங்கிறது நீங்கள் சொல்லிட்டே வாங்க. அது ஸ்க்ரீனில் நம்ம காமிக்கும் போது மக்களுக்கு அது புரிஞ்சிடும். பிஸ்னஸ் நேம் போட்டுடுறீங்க. அடுத்து என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். கேட்டகரி நம்ம போட்டுடணும். கேட்டகரி வந்து என்டர்டெயின்மெண்ட் சொல்லி போடுறோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்கணும்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கூகுள் மேப்பில் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அது வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு பிஸ்னஸோட அட்ரஸை எனக்கு சொல்லுங்கள். அதில் நம்ம அட்ரஸை போட்டுருவோம். ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்கும், சிட்டி கேட்கும், எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பின்கோட் கேட்கும், ஸ்டேட் கேட்கும். ஓகே. இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிடுறோம். ஓகே.
இதில் போடும்போதே கரெக்டாக போட்டுக்கணும். கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேப்பை வந்து ஜூம் பண்ணி பின் பண்ண சொல்லுவோம். ஓகே. இப்போ கரெக்டாக நம்ம அட்ரஸ் முன்னாடி போட்டிருப்போம்ல, ஆக்சுவலாக அதுவே கரெக்டாக பின் ஆகிருக்கும். சப்போஸ் கரெக்டாக பின் ஆகலைன்னா கரெக்டாக எடுத்து போய் நம்ம வைக்கணும். இந்த ஓலா ஆப்பில் பண்ணுற மாதிரி, ஸ்விக்கி ஆப்பில் பண்ணுற மாதிரி நம்மளுடைய மேப் உள்ள போயிட்டு அந்த கரெக்டான இடத்துல லொக்கேஷனில் நம்ம பின் பண்ணிடலாம் அந்த பில்டிங்கில். ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்து என்ன கேட்குமா, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஏதாவது டெலிவரிஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு? கொண்டு போய் மக்கள் இடத்துல போய் உங்களோட சர்வீஸையோ உங்களோட பொருளையோ கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஹோம் விசிட் போய் பண்ண முடியுமா? ஹோம் விசிட் போய் விசிட் பண்ண முடியுமா? நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து அவங்களுடைய இடத்துக்கோ கொண்டு போய் கொடுக்க முடியுமா? ஒரு ஹோம் விசிட்னா ஒரு பிளட் ரிவ்யூ, ஒரு டெஸ்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு டாக்டராக கூட இருக்கலாம். ஓகே, அது பண்ண முடியுமான்னு கேட்குது. எஸ்னா எஸ், இல்லை எங்கள் கடைக்கு தான் தேடி வரணும்னா நோ கொடுத்துடணும். முக்கியமானது ஃபோன் நம்பர். பெஸ்ட்டு ஃபோன் நம்பர் போடும்போது என்ன சொல்லுவோம்னா, சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டியோ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அந்த நம்பரே நீங்கள் போட்டிங்கன்னா வெரிஃபிகேஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த நம்பரில் போட்டுருங்க. பொதுவாக பிஸ்னஸ் லைசன்ஸில் உள்ள அதே நம்பரை கொடுக்கிறது சிறப்புங்கிறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பிஸ்னஸ் ஹவர்ஸை ஆட் பண்ண சொல்லுவோம். எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, காலையில் எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க, நைட் எத்தனை மணிக்கு மூடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துடணும். சண்டே ஒர்க் பண்ணிங்கன்னா சண்டே அது ஒவ்வொரு நாட்களுக்கும் தனித்தனியாகவே நம்ம கொடுக்கலாம். திங்கள், செவ்வாய், புதன்னு சொல்லி சண்டே லீவுன்னு சொல்லிடலாம். சண்டே இல்லை நாங்கள் அரை நாள் சொல்லலாம், முழு நாள் சொல்லலாம். எந்த டைம்லேருந்து ஆரம்பித்து எந்த டைம் வர. ஓகே. இது நம்ம எதுக்காக போடுறோம்னா, ஒரு யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ரிச் பண்ணுறதுக்காக போடுறோம். புரியுது. சப்போஸ் ஒரு யூஸர் வந்து கூகுளில் தேடுறாங்க, நம்ம ரிசல்ட் மேலே வருதுன்னா, இன்னைக்கு மூடி இருந்ததுன்னா மூடி இருக்குன்னு சொல்லி கூகுளில் காமிக்கும். சப்போஸ் இது நம்ம போடலை, ஸ்கிப் கொடுத்தோம்னா அவனுக்கு தெரியாது, ஓப்பன்னே இருக்கும். ஸோ அவன் நம்பி வந்து தேவையில்லாமல் போகிற மாதிரி அதனால யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்டு போகும். புரியுது. ஒரு ஹெல்மெட் கடையாக இருக்கலாம், அவனுக்கு 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறதா இருக்கலாம், 9:30 மணிக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இந்த கடை க்ளோஸாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. உங்கள் பிஸ்னஸோட டிஸ்கிரிப்ஷன், உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுத்துருங்க, எல்லாம் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதோட டிஸ்கிரிப்ஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டுருங்க. ரொம்ப எல்லாங்க பெருசாக போடாமல் சின்னதாக என்ன ஒரு மக்கள் படிக்கும் போது 2-3 வரிகள்ல என்ன பண்றீங்கிறது தெரியுற மாதிரி. ஓகே. முக்கியமாக வந்து பிஸ்னஸோட ஃபோட்டோஸ். ஓகே. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிஸ்னஸ் நான் தேடுறேன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். ஜெனியூனாக இருக்கா கண்டுபிடிக்கிறது ஃபோட்டோஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ வந்து இன்டீரியர்ஸில் ஒரு 3 ஃபோட்டோ, எக்ஸ்டீரியரில் ஒரு 3 ஃபோட்டோ, ஒர்க் பண்ணுறாங்க ஒரு 3 ஃபோட்டோ. இதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. ஒரு கிளைண்ட்டுக்கு நான் சொல்லும் போது இதுதான் நான் சொல்லுவேன். இன்டீரியரில் 3, எக்ஸ்டீரியரில் 3, ஒர்க் பண்ணுறாங்க ஒரு 3 பிக்சர்ஸ் போட்டுட்டு கம்பெனியோட லோகோ மெயின் அதை கொடுத்துட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ ஸ்கேமும் இருக்குது, ரியலான பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் மக்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு வரும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா எப்படி இருக்குது ஆம்பியன்ஸு, க்ளீனாக இருக்குதா, இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டா, சின்ன ரெஸ்டாரண்ட்டா, இந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அதுக்காக நான் சொல்கிறது, போட்டு முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபை பண்ண 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபோன் நம்பர் முன்னாடி போட்டோம்ல, அந்த ஃபோன் நம்பரில் டெக்ஸ்ட் கொடுப்பாங்க, எஸ்எம்எஸ்ல ஒரு ஓடிபி மாதிரி வரும். சரி, அது மூலிமா வெரிஃபை பண்ணலாம். இன்னொரு மெயின் வெரிஃபிகேஷன் வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகே. லைவ் வெரிஃபிகேஷன். இது என்ன பண்ணணும்னா, லைவ் வெரிஃபிகேஷன் ஓகே பண்ண உடனே கூகுளில் வந்து நம்மளுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை ஸ்கேன் பண்ண உடனே ஒரு வீடியோ கால், கூகுள் மீட்டில் ஒரு வீடியோ கால் வரும். அந்த வீடியோ காலில் நம்மளோட லொக்கேஷனை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த லைவாகவே. ஆமாம். ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் போது பக்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் தான் இருக்கணும். ஓகே. சுற்றி எல்லாமே காமிக்கணும். எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் எப்படின்னா, ஒரு நம்ம ஸ்ட்ரீட்லேருந்தே காமிக்கணும். ஓகே. இந்த ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் உள்ளே போகணும், இந்த டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கணும், டோர் ஓப்பன் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சீக்கிரம் வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகே. வெரிஃபிகேஷன் ஆன உடனே தான் உங்களால் சப்போஸ் யாரோ ஒரு ஃபோட்டோ போடுறாங்க, அது வந்து நம்மளோட பிஸ்னஸோட ஃபோட்டோவே இல்லைனாலும் உங்களால் டெலிட் பண்ண முடியும். சப்போஸ் யாராவது ரிவ்யூ கொடுக்குறாங்க, அந்த ரிவ்யூக்கு நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் பண்ண முடியுமே தவிர வெரிஃபை ஆகலாம் எதுவும் பண்ண முடியாது. அது நம்மளுடைய இது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர எந்த ஒரு கஸ்டமருக்கும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் தெரியாது. ஓகே. ஸோ அதோட முடிஞ்சிருமா? இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிச்சுன்னா அதோட முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணால் அதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணால் என்ன சொன்னால், இப்போ சப்போஸ் ரிவ்யூ போடுறாங்க ஒருத்தங்க, அதுக்கு ரிவ்யூ போட்டால் கரெக்டாக ரிப்ளை நம்ம கொடுக்கணும். ஓகே. ரிவ்யூ போடுறதுக்கு ரிவ்யூவும் கண்டிப்பாக வாங்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நினைக்கிறேன். கஸ்டமருங்கள்ட்ட வந்து நம்ம தான் கேட்டால் தான் சில கஸ்டமர்கள்லாம் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ அது இப்போ நம்ம அடுத்தது நம்ம நம்மளோட பிஸ்னஸ் எப்படி நம்ம எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும், எப்படி கூகுள் லொக்கேஷனில் மேலே கொண்டு வர முடியுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம அந்த டீட்டெயிலை பற்றி நம்ம பேசலாம். இதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும், சில சமயங்களில் இது வந்து ரொம்ப டிலே ஆயிரும்னு நினைக்கிறேன். எல்லா வெரிஃபிகேஷனும் சுமூகமாக முடியாது. சில சமயம் வந்து அந்த வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷனில் அது நடக்கும், அதை எப்படி கையாளுறது? யூஸ்வலாகவே எப்படி நடக்கும்னா, நம்ம வீடியோ வெரிஃபிகேஷன் கொடுப்போம்,
ஓகே. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டான வீடியோ எடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி யாருக்கு கூட வீடியோ எடுக்கணும் யாரும் இருக்கக்கூடாது. ஏதாவது குறுக்கில் வந்துருவாங்க. கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதை காமிக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்களே வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி நாங்களே இப்போ ஒரு சர்வீஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதுக்கு வந்து 1,999 இப்போ சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களால் முடியல, என்னால் 1,999 என்னால் கொடுக்க முடியாது, அப்படி எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கைடன்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒருத்தங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லை இது பண்ணுறதுக்கு. இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. யாருக்காச்சும் ஒரு உதவி இருந்தால் நாங்கள் பண்ணி கொடுத்தா எனக்கு சிறப்பு அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்களே இது என்ன உண்டோ எல்லாமே பண்ணி என்ட்ரு பண்ணி என்னென்ன கைடன்ஸ் இருக்குதோ பண்ணி நீங்கள் அந்த கூகுள் லொக்கேஷனில் கொண்டு வந்துடுவீங்க. அதை மேனேஜும் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்படி தானே? பின்னாடி வந்து அது ரிவ்யூஸ் எப்படி பண்ணணும் அதை எல்லாமே உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவீங்க, கொடுத்துருவீங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸ் போடுறது எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகே. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1,999 மட்டும் சார்ஜ் பண்ணுறீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை எனக்கு சும்மா கைடன்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருக்குன்னு சொன்னால் உங்களை வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே. அது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சரி, நம்ம அப்போது வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில், இது மொதல் பாட்காஸ்ட்டு, இது மக்களுக்கு ஏதாச்சும் இன்னும் சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லாட்டி இதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கமெண்ட்ஸில் இது போடட்டும். இதுக்கு என்ன உண்டோ நம்ம பதில் சொல்லலாம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் விளக்கங்கள் வேணும்னா அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருப்பாங்க, உங்களை தொடர்பு கொள்வாங்க. இந்த பிஸ்னஸை பற்றியும் சரி, இந்த பிஸ்னஸை எப்படி மேலே கொண்டு வரலாம், கூகுள் லொக்கேஷனை பற்றியும் சரி, இந்த பிஸ்னஸை ஓவரால் ஒரு பிஸ்னஸை ஒரு ஐடியா யோசித்து அந்த பிஸ்னஸை நடத்தி அந்த பிஸ்னஸில் உள்ள பிரச்சனைகள்லாம் சமாளித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவரை வந்து நேயர்களுக்கு எல்லாமே நன்றி.